சென்னை புழல் சிறை கைதி பாலாஜி உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை புழல் சிறையில் கைதி பாலாஜி உயிரிழந்த விவகாரத்தில் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், பாலாஜியின் உறவினர்கள் என்ன சொல்றாங்க, விவரம் என்ன? அதாவது கடந்த 15ஆம் தேதி புழல் சிறையில பாலாஜி என 42 வயதுடைய உயிரிழந்தார். இவர் இப்ப 12ஆம் தேதி சேலையில் 500 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் பாலாஜியும் ஒருவர். இவர் 2 நாள் சிறையில் இருந்த நிலையில் 3வது நாளாக அந்த 15ஆம் தேதி புழல் சிறையில் உயிரிழந்தார். அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த நிலையில் உயிரிழந்ததாக சிறைத்துறையினர் தகவல் அளித்தனர். ஆனால் அந்த உறவினர்கள் தரப்பில் கூறப்படுவதாவது, வீட்டில் படுத்துருந்தி பாலாஜியை சாலையூர் போலீசார்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு சென்று பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைத்ததாகவும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என தங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அவரை சிறையில் அடைத்ததால் தான் அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது. அதனால் இந்த சாலையூர் போலீசார் தான் பொறுப்பேற்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் உயிரிழந்த பாலாஜி குடும்பத்தினருக்கு ஒரு குழந்தை உள்ளது, மனைவி உள்ளார். அவர்களுக்கான இழப்பீடு தொகை ஏதாவது வழங்க வேண்டும் என அவர்கள் பிரேதத்தை வாங்காமல் அந்த உறவினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலையூர் காவல் நிலையம் முன்பே சென்றனர். அவர்களிடம் சாலையூர் ஏசி நெல்சன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தாலும் அதையும் தாண்டி அவர்கள் இங்குள்ள சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இது சம்பந்தமாக சாலையூர் ஏசி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நாங்கள் சிறையில் அடைக்கும் போது நல்லபடியாக இருந்தால் என போலீஸ் தரப்பில் தெரிவித்து அவர்கள், ஆனால் அந்த உறவினர்கள் அதனை ஒத்துக்கொள்ளவில்லை. இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.